இல்லைங்க, யார் வருவாங்க? ராமதாஸை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சு. உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? ராமதாஸ் ஒன்றும் இல்லை, வெத்து வேட்டு ஆட்சி வச்ச கொள்ளையில் வச்சுட்டு இருக்கான். நிறைய பணம் சென்ட்ரல் 11 ஆண்டுகள் இருந்திருக்காங்க, 7 மந்திரிகள் இருந்தாங்க. அவங்களால வந்த அவென்யூஸ் நிறைய இருக்குது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் வெளிநாடுகளில் முதலீடு. சாக்கடை பண்ணி, கரும் பண்ணி, துண்டு பீடி, இந்த பொறுக்கி பசங்க அப்படியெல்லாம் இதை விட கேவலமாலாம் பேசினார். அப்புறம் பேசிட்டு நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொன்னேன், இவங்களுக்கு வந்து மானம் சூடு கிடையாது, சுவரணம் கிடையாது. இவங்க பொண்ணு பேரன் பேச்சு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைப்பாங்க. அப்புறம் அவனும் வந்துட்டு சூடு சோறு இல்லாமல் வந்து கலந்துட்டு போவாங்க. நல்ல இன்னும் பச்சையாக சொல்லப்போனால் இந்த சமுதாயத்தினுடைய பச்சை துரோகி, இன துரோகி, நம்பிக்கை துரோகி எல்லாம் அன்புமணி ராமதாஸ் தான். ராமதாஸுக்கு வந்து அவன் பையனுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் கூட உருவாகாத அளவுக்கு பார்த்துக்கினார். புனிதமாக அப்படியே வச்சுட்டு இது பண்ணார். இவர் வந்து எல்லாத்தையும் வந்து பேச வைக்கிறது, என்னென்ன சொல்லணும், சண்டை எடுக்கிறது. இப்போ வந்து எப்படி கருணாநிதியெல்லாம் எப்படி பேசினார், தப்பாக பேசினார். சரி, அவர் என்ன சொன்னார், ஒரே ஒரு வன்னியன் பாதிக்கப்பட்டாலும் கூட நான் 11வது அவதானம் எடுப்பேன்னு ராமதாஸ் சொன்னார். எத்தனை வன்னியர் ரத்தம் சிந்திக்கின்னு எல்லாத்தையும் உதவ வாங்கின்னு கிடக்கிறானே, ஒரு புத்திவானா? இதுனா வன்னியர்கள் மட்டுமே வாழுகிற தனி தீவா தமிழ்நாடு? குறைந்தபட்ச அறிவு இல்லை, சண்டை கிளப்பி விட்ற, பிரச்சனையை பண்ணி விட்றீங்க. ஏதாவது ஒரு ஊரில் நடந்தால் கூட தமிழ்நாடு முழுக்கான பிரச்சனை மாதிரி இல்லாத பண்ணுறீங்க. இல்லை, வீரப்பன்கிட்ட உதவி வாங்கினார் ராமதாஸ், கணக்கற்ற பணத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் வாங்கி வச்சுன்னு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு உதவி கேட்டால் வெளியே போன்ட்டாரு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். 2016 ஒரு பெரிய கூட்டணி அமைக்கப்படும், அது பாமக தலைமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க தலைமையில் கூட்டணி எதுவும் அமையலை. ஆனால் அனைத்து சமுதாயம் திரட்டி ஒரு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவங்களுக்கு யாருக்கும் வாய்ப்பு தராமல் இவர் சுயேட்சை தான் நின்றார். அதுக்கு என்ன காரணம் சார்? இல்லைங்க, யார் வருவாங்க? ராமதாஸை பற்றி நல்லா தெரிஞ்சு போச்சு. உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? ராமதாஸ் ஒன்றும் இல்லை, வெத்து வேட்டு ஆட்சி வச்ச கொள்ளையில் வச்சுட்ருக்கான். நிறைய பணம் சென்ட்ரல் 11 ஆண்டுகள் இருந்திருக்காங்க, 7 மந்திரிகள் இருந்தாங்க. அவங்களால வந்த அவென்யூஸ் நிறைய இருக்குது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் வெளிநாடுகளில் முதலீடு இங்கேயும் இருக்குது. இதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு வந்தாங்க. கரெக்டுங்களா? ஏமாற்றத்தில் முடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2014 இவ்வளோ சொல்கிற ஆள், நான் சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட், எங்கள் பெண்ணகரத்தில் போட்டி போடுற அன்புமணி அங்கே வந்து நாமினேஷனில் ஜாதி என்ற பேரில் என்ன போட்டார் தெரியுங்களா? வன்னியர் தான் போட்டுருவார். ஒன்றுமே இல்லை, கோடு போட்டார். இப்போ இவன் ஜாதி பற்றி இல்லாதவன். அப்புறம் ஜாதியே இல்லை, ஜாதி என்ற சொல்லி இப்போ அழகான சொல்லுங்கிறான். அதுக்கு முன்னாடி ஜாதியே கிடையாது, இந்த ஜாதிக்கான கட்சி கிடையாது, இது எல்லாருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு டேட்டை குத்திக்கிட்டு என்ன மாதிரி அழுதா மாதிரி அப்படியே ஒரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஷூட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அண்ணே கொஞ்சம் கையை தூக்குங்கண்ணே, அண்ணே ரா ஃபுட்டேஜ் நீங்கள் பாருங்கள். பெஞ்சல் புயல் அது இல்லைங்க, அதுக்கு நான் சொல்கிறது முன்னாடி 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கும்போது தேம்பி அழுகுற மாதிரி, நீ இல்லைன்னா 40 வருஷம் போட்டு பேசினார். அது மாதிரி என்னத்தை ஃபோன் போட்டு பேசினார்? இவங்க தானே பேசி அதை ஷூட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போனால் அது ஒரு கேபினெட் இருக்குது, பேன் அது மேலே வந்து கிளீசரின் இருக்குது. கிளீசரின் போட்டு அது மாதிரி இவங்க நடிக்கிறதுக்கு தெரியலட்டா கூட இந்த மாதிரி தயார் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு அமைச்சர் ஒரு பேசுகிறத முன்னாள் அமைச்சர் இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுற மாதிரி சமுதாயத்துக்கு இல்லை, இந்த சமுதாயத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ரஜினியோட படம் பாபா படம் ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா கடும் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தார். இதில் வந்து பீடி சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி வந்திருக்கு, சரக்கு அடிக்கிற மாதிரி நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எதிர்ப்பை ராமதாஸ் அவர்கள் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சங்கமித்ரா அவருடைய பேச்சு சங்கமித்ரா அவர்கள் அலங்குன்னு ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரஜினிகாந்த் கையில் போயிட்டு தான் டீசர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவதுங்க, அவர் பாபான்ற படம் ரிலீஸ் பண்ணும்போது எந்த ஊரில் இல்லை, அந்த காண்டு மற்ற ஏரியாலாம் அந்த பெட்டியை தூக்கின்னு போயிட்டாங்க, ஒரே கலாட்டா பண்ணாங்க. அப்போ அவர் இருந்தார். அப்புறம் வந்து என்ன சொன்னார், ரஜினிகாந்தை சாக்கடை பண்ணி துண்டு பீடி அவர் இந்த படம் ஆயிடுச்சுன்னா எப்படி வெற்றி அடைய போகுது திட்டினது ரஜினிகாந்தை திட்டினது, சாக்கடை பண்ணி கரும் பண்ணி துண்டு பீடி, இந்த பொறுக்கி பசங்க அப்படியெல்லாம் இதை விட கேவலமாலாம் பேசினார். அப்புறம் பேசிட்டு நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொன்னேன், இவங்களுக்கு வந்து மானம் சூடு கிடையாது, சுவரணம் கிடையாது. இவங்க பொண்ணு பேரன் பேச்சு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைப்பாங்க. அப்புறம் அவனும் வந்துட்டு சூடு சோறு இல்லாமல் வந்து கலந்துட்டு போவாங்க. அதே ஜெய் பீமுக்கு அந்த இவன் நடித்தார் இல்லையா,
அந்த அவர் பேர் என்ன, அந்த சிவகுமார் பையன் தம்பி, அந்த பெரிய சூர்யா, அவர் அதே தான். நான் எதாவது சொன்னேன்னா ஒரு சமுதாயத்தை இவர் கேஸு போட்டு 5 கோடி அவங்ககிட்ட வாங்கி, நீ ஏன் அது என்ன பண்ணணும், நான் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பேன், அது அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்புற அந்த மாதிரி இதில் தான் அவங்க கவனம் செலுத்துகிறாங்களே தவிர இல்லை. இப்போ ரஜினிகாந்த் பாடுறாங்க, அலங்கு படத்தில் வந்து முதல் காட்சி என்ன தெரியுமா, சிகரெட் இது சுருட்டு பிடிக்கிறது தான். பாருங்கள் வருதா இல்லையான்னு. இவங்க எடுக்கிற படத்தில் அதுதான் வருது. அப்போ இது எங்கே போய் முட்டிக்கிறது? நீங்கள் சொல்கிறது சுருட்டு பாரம்பரியமான கடவுளுக்கு படைக்க வர ஒரு பொருள் அப்படி சொல்லிட்டாங்கன்னா இல்லை அவங்க எது வேணாலும் சொல்லுவாங்க. சுருட்டு பாரம்பரியமான பொருள் அது இதெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. அதாவதுங்க ராமதாஸ் அன்புமணியும் வலுத்து இந்த சமுதாயத்துக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து யானை வந்து இதை சாப்பிடும், அது பேர் என்ன, விளாம்பழம். அது உள்ளே சாப்பிட்றதெல்லாம் விளாம்பழம் இருக்கும். அது வெளியில் வரும்போது விளாம்பழம் ஓட்டோடு வரும், உள்ள கருத்து எடுத்துரும். அந்த மாதிரி இவனுக்கு எதை முழுங்கினாலும் மொத்தத்தையும் ரத்தத்தையும் உறிஞ்சிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. அதாவது இந்த இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணுன்னா, இந்த விளாம்பழம் பழுத்து இது இன்னொரு இது விளாம்பழம் பழுத்து வௌவால் என்ற வன்னியனுக்கு ஆக போகிறது ஒன்றும் இல்லை. அந்த வௌவால் வந்து விளாம்பழம் ஓட்டை தான் நக்கி பார்க்குறான், தொட்டு தான் பார்க்க முடியும், ஒன்றும் சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அவங்க ராமதாஸ் வந்து இந்த சமுதாயத்துக்கு யூஸ் கிடையாது. இந்த சமுதாயத்தினால் இடைஞ்சலை தான் சந்திச்சிட்ருக்காங்க. இந்த சமுதாயத்தினால் சொல்லி வயிறு வளர்க்குறாங்க. நல்ல இன்னும் பச்சையாக சொல்லப்போனால் இந்த சமுதாயத்தினுடைய பச்சை துரோகி, இன துரோகி, நம்பிக்கை துரோகியெல்லாம் நான் அன்புமணி ராமதாஸ் தான். அவங்கள நம்பி எதுவுமே செய்யலையே. இப்போ அவர்கள் இல்லாமல்னா பல ஆங்கில வார்த்தைகள் தமிழ் வாக்கியங்களை மொழிபெயர்த்து கொடுத்தவங்களே பாமக தான் அப்படின்னு யார் சொல்கிறது? இதுக்கு முன்னாடி யாருமே இல்லையா? தேவநாய பாவனர் இல்லை, அந்த புக்கில் பார்த்து தான் ஒரு குரூப்பே வச்சு ஒரு கரெக்ட் ஒரு ஆசிரியர்கள் குரூப்பே வச்சு மொழிபெயர்த்தாங்களே. அவர் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க நீங்கள். அதாவது அன்புமணி அவங்க பொண்ணுங்களாம் டெல்லியில் இருந்தாங்க, படித்தாங்க, தமிழில் படித்தாங்க, தமிழை வளர்க்குறணும். ஒருத்தருங்க பேர் கூட கிடையாது, சம்யுக்தா, சங்கமித்ரா, சம்ஜித்ராவா ஏதோ ஒரு தமிழ் பேரே கிடையாது சார். அது கிடையாது, எல்லாம் சான்ஸ்கிரிட். இது அதை விடுங்க, அது கூட இல்லை. அப்போ தான் வந்து பிரச்சனையே வெளியே வருது. என்னங்க தமிழ், நாங்கள் வந்து தமிழை ஆசிரியர் வச்சு வீட்டில் சொல்லி கொடுக்குறோம். யார் வேணாலும் எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம், போட்டோம் வரட்டும், நம்ம அதை சொல்ல. இந்த தமிழே படிக்காமல் தார் பூசி தமிழ் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஊர்வலம்லாம் போனீங்க, எல்லாம் பண்ணீங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தமிழ் பேசுகிற லட்சணத்தில் தனியாக டியூஷன் வச்சு படிக்கிற மாதிரி ராம்தாஸ் தனியாக வாங்கினது வீட்டில் குடிக்கிறான்னு சொன்னேன். அப்போ தான் முதல்ல வெளியே வருது. நான் அவன் குடிக்கிறத பற்றி நானாக சொல்லலை, அவங்களாம் கேட்டு இந்த மாதிரி பிரச்சனை. அப்புறம் எல்லாத்தையும் கொடும்பாவி கொளுத்துனீங்க. இதெல்லாம் இப்போ நடக்கலை, 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே திண்டுக்கல்லில் நடந்தது. அப்போ வந்து அவன் சொன்ன உடனே எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சிஎன்ஆர்னு ஒரு எஃபிஜி அந்த ஒரு இதில் வச்சுட்டு சிஎன்ஆர்னு எழுதிட்டா போதும் இல்லை, தோளில் தூக்கின்னு வந்து இங்கே வச்சுட்டு கொளுத்துறாங்க. அதில் வந்து இந்த பெட்ரோலை ஊற்றிட்டானுங்க. பெட்ரோலை ஊற்றி வச்ச உடனே அதை கொளுத்த வேண்டிய ஒரு ஆள் ஒருத்தர் நியமனம் பண்ணியிருப்பாங்களே, நீ தான் கொளுத்துறேன்னு. அதுக்குள்ளே ஒரு அந்த அட்வொகேட் என்ன பண்ணால் அவர் சிகரெட் பிடிக்கிற சிகாரை வச்சு அடிச்சார், வந்துச்சு, மொத்தமாக எரிஞ்சுது. எரிஞ்ச உடனே அதெல்லாம் கழட்டி போடுறாங்க. கழட்டி அந்த பனியன் கடியெல்லாம் போகும்போது அவர் இடுப்பை சுற்றி வெறும் அந்த லிக்கர் பாட்டில், அந்த குவார்ட்டர் சொல்லலாம், எல்லாம் ஊந்துது, 7 பாட்டிலு. அதை எடுத்து கலர் ஃபோட்டோவில் போட்டாங்களே, மானம் போச்சு. அது விடுங்க, இங்கே பெண்கள்லாம் இந்தியாவில் நிறைய விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டுங்கெலாம் கொண்டு வந்து வெள்ளை சாரி கட்டி விட்டாங்க, தாலியெல்லாம் உள்ள தள்ளி. இல்லை அதில் வந்து என்ன நடந்ததுன்னா, அதுக்கெல்லாம் போராட்டம் நடந்தோடனே எல்லாம் பீர் குடிக்குதுங்க, அதையும் ஃபோட்டோ பிடிச்சி போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தேவை எது எப்படி இருந்தாலும் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு ஊசி போட்டுட்டு இருந்தார் ராம்தாஸ். இப்போ வந்து கோடிகளில் வந்து கிடைக்குது, அது வச்சுன்னு இருக்கிற எவனுக்கும் கொடுக்க மாட்டார். இப்போ எல்லோரும் சேர்ந்து இப்போ பணம்லாம் போட்டு எது பண்ணாலும் சரி, என்னென்னா கட்டு சோறு கட்டிட்டு நீங்கள் வந்து பயணம் போகிறீங்க. இப்போ கட்டு சோறு பிரித்து என்ன பண்ணுறாரு, அதில் எச்ச துப்பிட்டு எல்லா சோறும் எனக்குடான்னு எடுத்துக்கிறது தான் அது. இந்த பொது சொத்து வாரியம் சரி, அவங்க கூட உழைச்ச முன்னணி தலைவர்கள்லாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே நொந்து போயிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு சின்ன உதவி கூட யாருக்கும் பண்ணதில்லை. இல்லை, குரு அவர்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க சார். அவருக்கு ஏதாவது கடைசி காலத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் காசு கொடுத்ததா சொல்லப்படுது. அதெல்லாம் ஒன்றும் காசு கொடுக்கலையா? அவன் அவன் பையன் சொல்கிறான்ல, எங்கள் அப்பா வந்து மருத்துவ கொலை பண்ணிட்டாங்க. அவன் என்ன சொல்கிறார், அன்புமணி அவருக்கு மட்டும் பாஸ்போர்ட் இருந்தால் நான் விசா எடுத்து சிங்கப்பூர்லேயோ ஹாங்காங்லேயோ கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பேன்னு சொன்னார்.
அவங்க பையன் அந்த கனல் அரசன் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா ஏற்கனவே 3 தடவை ஃபாரினில் போயிருக்காரு, வெளிநாடுக்கு போயிருந்தாரு. இந்த பாருங்கள் 2027 வரல அவருக்கு விசா இருக்குது, இது பாஸ்போர்ட் வேலிடு, இவங்க பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். காரி மூஞ்ச பிறகு கப்பிச்சுப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போய், ஐயா நீங்கள் தான் காப்பாற்றணும், நாங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுத்துருந்தா வேலை செய்யறதுக்கு வண்டி கிண்டியெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் பிடிக்கணும் வந்துட்டாங்க. ஒன்றும் கிடையாது. நடு ரோட்டுக்கு வந்துட்ட பிறகு அவங்க ஒய்ஃபு, அவங்க பையன், அவங்க தங்கச்சி எல்லாம் போய் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன இது எடுத்துன்னு இங்கே வந்துட்டேன், நானே என்ன வேலை செஞ்சுன்னுக்கிறேங்க. இதை பார், இங்கே இருக்கிற தென்னை மரத்துலேருந்து வர்ற தென்னை ஓலை, இளநீர், தேங்காய் விற்று நான் சாப்பிட்டு இருக்கேன், என்கிட்ட காசு கேட்க வந்தேன். இந்த பக்கம் வரதே அடிச்சு துரத்தினாரா இல்லையா? இதே மாதிரி தியாகிகள் 25 பேர் குடும்பம்லாம் போய் எல்லாம் கெஞ்சினாங்க. அப்போ என்ன சொன்னேன், தாலி எடுத்து முண்டிச்சிங்களா, ஏன் இங்கே வரீங்க, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசலாமா? ஓடி போயிட்டு அது பெக்கி வேலை வளர்த்து போனவங்க தான் யாரும் திரும்பி வர்றதில்ல, அவனும் 10 பைசா கொடுக்குறதில்ல. நீ வீட்டை விட்டு வெளியே வந்தால இந்த தியாகி சூபியை பார்த்துட்டு தானே வரணும். அவங்களுக்கு ஏதாவது வீடு தெரியாதா? மீதி கதெல்லாம் பேசுகிறேன். குரு இருக்கிற வரைக்கும் இவர்களை பற்றி தெரியாதா சார்? யாருக்கு? குரு அவர்களுக்கு. இல்லை, அவர் வேலை செஞ்சுருந்தார், பாவம், அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தார். அவர் எப்படி குரு தலைவராக வர்றார், அதுவும் மாவட்டத்தில் தான் இருந்தார், துணை இதில் பொறுப்பில் இருந்தார். ஒரு நியூ இயர் கூட்டத்தில் இது பண்ணி ராமதாஸுக்கு இன்னொரு விஷயம், குரு அவரோட வளர்ச்சி இவங்களுக்கு பிடிக்கல. இல்லைங்க, ஏற்கனவே ஏங்க இதெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு ஆளாக சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சுருந்தோம். இப்போ 100 அடி ஸ்பீடில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி ரோடு பாதையெல்லாம் போட்டு செஞ்சவன் நாங்கள். இப்போ இவங்க வந்தவங்க துட்டு இருக்கிறவங்க பாரு, 100 அடி ஸ்பீடில் போகிறோம், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம், 100 அடி வேகத்தில் பாயிரன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் என்ன பண்ணார், இந்த காடு வெட்டி குருன்றவர் வாழைப்பாடி தலையை வெட்டுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கூட்டத்தில் அவருக்கு உடனே சரி இவரான சரியான ஆளுன்னு சொல்லிட்டு அவர் வச்சுட்டு ஏதோ பண்ணார். அவர் கடைசியில் அவருக்கு என்ன பண்ணார், அவருக்கும் ஒன்றும் பண்ணலையே. இப்போ இவங்கெல்லாம் யாருமே 7 நாள் சாலை மறியல் அந்த மற்ற போராட்டங்களில் கலந்துக்காதவங்க. நான் தான் ஜெயங்கொண்ட ஒன்றியத்தில் 5 அமைப்பாளரில் ஒரு அமைப்பாளரை அவன் பிஎஸ்சி படிச்சிருந்த மாதிரி. நான் சொன்னேன், தம்பி நீ மாணவர் இன்னைக்கு தம்பா இருக்கணும், நீ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு. இல்லை நான் அப்போல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தொண்டர் படை ட்ரெஸ்ஸும் உண்டு. இப்போ அரியலூர், திருச்சி மாவட்டம்னா ஒன்று, அப்போல்லாம் அரியலூர்லாம் கிடையாது, திருச்சி மாவட்டம். அதுக்கப்புறம் தஞ்சை மாவட்டம்னா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும். ஈரோடு மாவட்டம், எல்லா மாவட்டத்துக்கும். ஸோ அவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து முன்னாடி இருப்பாங்க. ஸோ தலைவரோட நெருக்கமாக இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புன்றதுனால அதை விரும்பி கேட்டு வாங்கினார். நான் தான் போட்டேன். இப்போ இவர் 8ஆம் கிளாஸ் படித்த வாத்தியார் இவர் இருக்கார், ஜிகே மணி, அவரோட பெண்ணகரத்தில் 5 அமைப்பாளரில் ஒரு ஆள். அவர் எந்த போராட்டத்தில் கலந்துக்கினார், எந்த ஜெயிலுக்கு போய்கிறாரு, எதுவுமே கிடையில. அப்புறம் வேறு யார், தீரன் எந்த ஜெயிலுக்கு போனார், போராட்டனோடனே பண்ண லீவ் போட்டு நேராக போய் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். தீரன் அவர்கள் அந்த கட்சியிலே இல்லையே சார்? இல்லை. இப்போ இப்போ ராமதாஸ் இப்போ என்ன பண்ணார், பழைய ஆட்கள் நீங்களாம் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவர் யார் தீரனெல்லாம் கையெறி குண்டியெல்லாம் அடிச்சு போட்டிங்க. இப்போ அவர் அங்கே தானே இருக்கிறாரு, பாமகவில் தான் இருக்கிறாரு. அதே மாதிரி அந்த இவர் இருந்தார் இல்லைங்களா, இப்போ வன்னியர் சங்க தலைவராக இருக்க அருள்மொழி, அவரெல்லாம் என்ன பண்ணார், உன்னை நம்புறதுக்கு இந்த எருமாட்டை நம்புறேன்னா 5 எருமாடு வாங்கி அந்த சிதம்பரம் பகுதியில் பால் கறந்து ஊற்றிட்டு விவசாய சங்கம் நடத்திட்டு இருந்தார். ராமதாசனுடைய ஏற்பட்ட இதனால் இப்போ அவரும் அங்கே தான் இருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் தெரியலன்னு நினைக்கிறேன். எப்படின்னா ராமதாஸ் பழைய ஆட்கள்லாம் அப்படியே கருணை பொங்க, வாங்க நீங்களாம் வாங்க, நீங்கள் வளர்த்த கட்சி நீங்கள் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் கூட்டி வச்சுன்னு இருக்கிறார். அது அவங்களுக்கு உண்மை தெரியல. ராமதாஸ் அழைப்பார், அரவணைப்பார், அழிப்பார், எல்லாத்தையும் அழிச்சிட்டார்ல. இப்போ என் போய் ஒன்றும் கிடையாது. இப்போ எங்கே போனவங்களாம் எங்கேயாவது வெளியில் தெரியுதா? இல்லை, குரு அவரோட வளர்ச்சி முற்றிலும் தலைமைக்கு பிடிக்கல. ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய வளர்ச்சி எங்க அந்த அமைப்பு இருந்தது, அவருக்கான மாசுன்றது தனியாகவே இருந்தது. இல்லை, குரு மாசில் இது எல்லாம் வேலை செய்கிறாரு, இவங்கெல்லாம் வெளியே வரதில்ல. அவர் போகிறாரு, சந்திக்கிறார், மக்களை சந்திச்சார், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. மக்களை சந்தித்தார், வந்தார். அவர் வருகின்ற பொழுது என்னன்னா இவர் சொல்ல வேண்டியதெல்லாம் அன்புமணியை விட அடுத்த தலைவராக வந்துருவாரோ, அன்புமணியோட அடுத்த தலைவர் எப்போ வந்தாச்சு. இப்போ தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸுக்கு அவன் பையனுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் கூட உருவாகாத அளவுக்கு பார்த்துக்கினார். புனிதமாக அப்படியே வச்சுட்டு இது பண்ணார். இவர் எல்லாத்தையும் பேச வைக்கிறது, என்னென்ன சொல்லணும், சண்டை எடுக்கிறது. இப்போ எப்படி கருணாநிதியெல்லாம் எப்படி பேசினார், தப்பாக பேசினார். யார் அதிகபட்சமாக பேசுனது. அதே மாதிரி ஜெயலலிதாவை எவ்வளோ கேவலமாக பேசுனது. அதே மாதிரி நீங்கள் யார் படம் திருமாவளவன் அவர்களையும் இல்லை தவறாக பேசினார். சரி, அப்போ நீ ஒரு கட்சி நடத்துகிற, நீ ஒரு சமுதாய அமைப்பு வச்சுருக்க, இதெல்லாம் தப்பு தானே. அது யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி நீ இப்போ பேசிட்டு அவங்களாம் அந்த
இன்னும் ஒன்று சொல்லுவாங்க, அதை நான் சொல்லக்கூடாது. லட்டுலாம் ஒருத்தருக்கு, ஒருத்தருக்கு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு வந்து இது லட்டுலாம் பையனுக்கு. ஒரே ஒரு லட்டு இருந்தால் கூட அது வந்து 2 லட்டு இருந்தால் கூட ஒன்று எல்லாத்தையும் அன்புமணிக்கு தான் கொடுப்பாரு. சரி, அவர் என்ன சொன்னார், ஒரே ஒரு வன்னியன் பாதிக்கப்பட்டாலும் கூட நான் 11வது அவதானம் எடுப்பேன்னு ராமதாஸ் சொன்னார். எத்தனை வன்னியர் ரத்தம் சிந்திக்கின்னு எல்லாத்தையும் வாங்கின்னு கிடக்கிறானே, ஒரு புத்திமானா? இது நான் வன்னியர்கள் மட்டுமே வாழுகிற தனி தீவா தமிழ்நாடு? எல்லா மக்களோட இணக்கமாக இருக்கணும், நல்லிணக்கத்தை பேணணுன்றதுக்கு தானே இது. அப்புறம் ஏன் அது ஒன்று அறிவு, குறைந்தபட்ச அறிவு இல்லை? சண்டை கிளப்பி விட்ற, பிரச்சனையை பண்ணி விட்றீங்க. ஏதாவது ஒரு ஊரில் நடந்தால் கூட தமிழ்நாடு முழுக்கான பிரச்சனை மாதிரி இல்லாத பண்ணுறீங்க. வேறு என்ன பண்ணுறீங்க? அதுதானே பண்ணுறீங்க. இவர் தான் எல்லாத்துக்கும் வேலை பார்க்குற இன்னும் சமூக நீதியை எடுத்து கீழ்ச்சியை கட்டிட்டார் ராமதாஸ். வீரப்பன் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வன்னியர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாய மக்கள் அவர் டிஷர்ட்லாம், அவர் படம் போட்ட டிஷர்ட்லாம் போட்டு வளம் வந்துட்டு இருக்காங்க. காடு வெட்டி குருது போடுவாங்க. காடுவெட்டி குருதும் போடுவாங்க, வீரப்பன் தான் போட்டுன்னு தான் வராங்க. வீரப்பனும் வன்னியர் சொல்லிட்டு ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்து பார்த்துட்டு வர்றாரு ராமதாஸ் அவர்கள். இறந்ததுக்கப்புறம் ஏன் இந்த அடையாளத்தை கொடுக்குறாங்க? நிஜமே வீரப்பனுக்கு ஏதாவது உதவிகள் அவர் பண்ணியிருக்காராம்? இல்லை, வீரப்பன்கிட்ட உதவி வாங்கினார் ராமதாஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்கினார், உதவிகள் வாங்கினாரும். என்ன மாதிரி உதவி? இல்லை, என்ன பண உதவி தான். அவர் வேறு என்ன உதவி பண்ணுவார்? பண உதவியெல்லாம் இல்லை. வீரப்பனுக்கு அவ்வளோ காசு இருந்ததா சார்? ஆமாம், அவர் இருந்தது, அதெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் ஹெல்ப் பண்ணார். அந்த ஏரியாக்களில் அவரெல்லாம் பண்ணார். அந்த சங்கம் வளர்க்குறதுக்கெல்லாம் விடாத காலத்திலலாம் வளர்த்தார். நான் வந்து 6 வருஷம் 7 வருஷம் அங்கே தானே இருந்தேன். கணக்கற்ற பணத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் வாங்கி வச்சுன்னு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு உதவி கேட்டால் வெளியே போன்ட்டார். 2வது அவரை பற்றி தொடர் மக்கள் தொலைக்காட்சியில் எடுத்தாங்க. அவர் போய் வந்தோடனே, என்ன இது மாதிரி தொலைக்காட்சியில் இது வருது, எங்களுக்கு ஏதாவது ஒரு உரிமை இதுக்கு ஏதாவது கொடுக்கணுன்னா, அந்த கௌதமனா அவர் ஏதோ ஒரு இந்த சினிமாக்கார் அவரை வந்து கூப்பிட்டு, ஏன்னா அவங்க இங்கே வராங்கன்னா ஒரே ஒரு 50,000 கொடுத்து அனுப்பி விட்டாங்க துரத்தி, இந்த பக்கம் வர்ற வேலை வச்சுக்காதுன்னு. அப்படிதான் நடந்தது. இப்போது அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரும் உதவியெல்லாம் பண்ணலையே. வீரப்பனுக்கும் எதுவும் செய்யலை, வீரப்பன் குடும்பமுக்கும் எதுவும் செய்யலை. வீரப்பன் குடும்பத்தில் ஒன்றும் செய்யலை. வீரப்பன் குடும்பத்துக்கு அந்த காடு வெட்டி குரு இது வந்து இறந்து போகும்போது அவரை பாடி அடக்கம் பண்ணுறதுக்கெல்லாம் உதவி பண்ணவன் ஜெகத் ரட்சகன். ஜெகத் ரட்சகன் தான் ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த பசங்களை படிக்கிறதுக்கும் ஏதோ. இல்லை சார், ஜெயகுரு வீரப்பன் சொல்கிறீங்களா இல்லை ஜெயகுரு? 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க அவங்க பசங்களுக்கு. இல்லை, குருக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து அவனை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த பாடி எடுக்கிறதுக்கெல்லாம் அவர் பணம் கொடுத்தார். அன்புமணி அவர்களும் கூட தான் சொல்கிறாங்க. நீங்கள் எங்க இல்லை மாஸ்க்கு பிடிங்கிட்டு இல்லை பேச சொன்னாங்க. நீ எல்லாம் கம்பெனரு பேசக்கூடாது, நான் இருக்கும்போதுன்னு எடுத்துகிட்டு வந்தவொடனே செத்து போட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து சாவடிச்சிட்டிங்க. மருத்துவ கொலை. அவங்க தங்கச்சி வந்து இதில் வந்து சூப்பரண்டன்ட், இதில் நர்சிங் சூப்பரண்டன்ட் இதில் இருக்கிறாங்க அந்த அம்மா ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில். அவங்க சொல்கிறாங்க, இது மருத்துவ கொலை, இப்படிலாம் எடுக்கக்கூடாதுன்னு டாக்டருக்கு தெரியாதா? இவன் நம்ம ஒரிஜினலாக படித்து வந்த டாக்டர் மாதிரி அந்த அம்மா தேவையில்லாமல் உண்மையெல்லாம் சொல்லிட்டு கிடக்குது. இப்போ யாருக்கு யாரை பார்க்குறாங்க? யாரும் இல்லை. கூட இருந்தவங்களே யாரையும் பார்க்கல. அவருக்கு தெரிஞ்சது ஒன்று தான், அன்புமணி தான், அவருடைய குடும்பம் தான். இப்போ கூட ஃபாரின் போனாங்க, தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில். அவர் குடும்பம் தானே போச்சு. அங்கே இது நிறுவனம்லாம் இருக்குது. ராமதாஸ் அவர்களுடைய கொள்கையும் அன்புமணி அவர்களுடைய கொள்கையும் பார்த்தீங்கன்னா வன்னியர் மக்கள் ஆள வேண்டும், இதுதான். அவர்கள் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும்னு சொல்கிறாங்க. இது நினைவாக வாய்ப்பு. ஏங்க இப்போ வந்து எல்லோரும் தான் முதலமைச்சர். இப்போ 2016 இப்போ எல்லோரும் தான் முதல் கையெழுத்துலாம் ட்ரெண்டிங்லாம் இல்லை பண்ணாங்க. அதெல்லாம் விடுங்க. இப்போ நிறைய பேர் கட்சி வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து இவர் சீமான் கட்சி வச்சுருக்காரு. அவர் வந்து நான் முதல்வராகணும்னு சொல்கிறாரு, கரெக்டு. அடுத்தது வந்து இப்போ தாவேகா தலைவர் இருக்கிறார் இல்லையா, விஜய், இப்போ வந்து கட்சி ஆரம்பிச்சு அவர் நான் தான் முதல்வராகணுன்றாங்க. அப்படி தானே அவங்கவுங்க கட்சி. அதுக்கு அடுத்தது வந்து இவர் யார், நடுவில் நிறைய பேர் இப்போ தேமுதிகலாம் இருந்தது, அவங்க இந்த மாதிரி வந்து நிறைய கட்சிகள் இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க தான் முதல்வராகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீ ராமதாஸ் வந்து என்னென்னா பாமகவிலேருந்து ஒருத்தர் முதல்வராகணும், இது ஏற்கனவே என்ன பண்ணார், சுழற்சி முறையில் முதல்வர்னார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போது என்ன சொன்னார், ஒவ்வொரு கிராமத்திலும் 25 இளைஞர்களை தாருங்கள், உங்களிலே ஒருவனை நான் முதலமைச்சராக்குறேன்னாரு. கட்சியில் என்ன பண்ணார், அன்புமணியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறாரு. சரி, ஒரு சின்ன இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கடலூரில் ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க. கூட்டம் போட்டு கலைஞர் அவர்கள் வந்து கூப்பிட்டு அவரை வந்து சிறப்பித்து அவருக்கு ஒரு மஞ்சள் சால்வையை போற்றி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு. சரி, அவர் அடுத்த முதல்வராக வராரு. அதுக்கு அடுத்து ஜெயலலிதாவை இந்த இதில் மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு அவருக்கு ஒரு மஞ்சள் சால்வையை போட்டு நீங்கள் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அதே பாணியில் வந்து ராமதாஸ் ஒரு கிங் மேக்கர் பொசிஷனில் இருக்கார்ல சார். நான் அடுத்தது வரேன், இருங்க, அவசரப்படுறீங்க. இந்த வந்தவாசியில் அன்புமணியை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு முதல்ல போட்டு முதல் கையெழுத்துன்னு ஒரு பேனாலாம் கொடுத்தார்.
இவங்களுக்கு என்னென்னா நம்ம ஏதாவது சொல்ல தப்பாக போயிடும், அதை நான் சொல்கிறேன் கேளுங்க. அவன் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவங்க, கரெக்டுங்களா? கலைஞர் எத்தனை தடவை முதலமைச்சராக இருந்தவர், அவர் வந்தால் வரப்போகிறாரு, அதனால் நான் போட்டதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு இவங்க புல்டா விட்றாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா ஏற்கனவே எத்தனை தடவை முதலமைச்சராக இருந்தாங்க, அதே மாதிரி இவனை மஞ்சள் துண்டு போட்ட உடனே முதலமைச்சரான செல்லுபடியாகலை. அதை தான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே அவங்கெல்லாம் முதலமைச்சர், அவங்க கஷ்டப்பட்டவங்க, மக்களுக்கு உழைச்சவங்க, இவங்க யாரையுமே பார்க்காத ஒரு ஆள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புலி மூட்டை, ஒரு தாண்டவராய், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஸ்டெத்து வச்சுட்டு நீ பார்க்குற, எங்கள் என் மண்டையில் பிடரியில் வச்சுக்கிட்டு பார்க்குற, இது என்ன ஸ்டெத்து மணி, இது இந்த இவனுக்கு எங்கே போய் சொல்கிறது? நம்ம நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை இப்போ மிக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.